இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் எப்படிப்பட்டதான அன்பை செலுத்த வேண்டும், அந்த அன்பை எப்படிப்பட்டதான அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தியானித்து வந்தோம். நேற்றைய தினத்திலும் கர்த்தருக்கு அன்பாயிருந்த சீஷனான யோவானை குறித்து நாம் தியானித்தோம். அந்த யோவான் ஆண்டவரிடத்தில் ஒரு நெருக்கமான அன்பை வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட அந்த யோவானுடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பு என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த 2 காலங்களில், இந்த ஒரு சந்தி காலத்தில் சீஷத்துவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது, ஆண்டவருக்கு நம்முடைய பிள்ளையாக நம்மை அர்ப்பணிப்பது, சீஷத்துவமான வாழ்க்கை வாழ வேண்டியதே ரொம்ப அவசியம். இந்த காலத்தில் அது ஒரு நெருக்கமான ஒரு காலம். அதற்கு பின்பதாக சீஷத்துவ வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்துவதற்காக ஒரு ஏதுவான ஒரு காலம்தான் இந்த காலம். அப்போ ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருக்கும் அந்த சீஷனுக்கும் எப்படிப்பட்டதான உறவு, எப்படிப்பட்டதான அன்பு உணர்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். மாணவர்களே, இந்த யோவான் இரண்டாவதாக எப்படிப்பட்டதான அன்பை கர்த்தரிடத்தில் செலுத்தினார் என்று சொல்லி பார்ப்போமானால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 26-27 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அவருக்கு அருகே நின்ற அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதே உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சீஷன் என்ன செய்கிறாரா பாருங்கள். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் போது அந்த இடத்திலும் கூட வந்து நிற்கிறான். ஆண்டவரை கைது செய்யும் போது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் எங்கு சென்றார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியாது. பேதுருவும் கூட தூரத்தில் பின் சென்றதாக தான் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த போது அந்த இடத்துல வந்து நின்ற ஒரே ஒரு சீஷன் இந்த யோவான் என்கிற சீஷன். ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த அன்பு உண்மையாக இருந்தபடியினால், அந்த அன்பு மாய்மாலமற்ற அன்பாக இருந்தபடியினால், அந்த அன்பை புரிந்து கொண்டதான இந்த சீஷன் என்ன செய்கிறான், அந்த இடத்திலே வந்து நிற்க. சிலுவை இருந்த போதிலும் கூட ஆண்டவரை தேடி வருகிறான் அந்த சீஷன். இப்படிப்பட்டதான அன்பை தான் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறான். சிலுவையின் பாதையிலும் நெருக்கமான அன்பை ஒரு உண்மையான சீஷன் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கென்று உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒருவேளை நாம் கடந்து போகிற பாதை சிலுவையின் பாதையாக இருக்கலாம், கடந்து போகிற பாதை கஷ்டமான பாதையாக இருக்கலாம், கடினமான பாதையாய் கரடுமுரடான பாதையாக இருக்கலாம். எப்படிப்பட்டதான பாதையாக இருந்தாலும் இயேசுவின் மேல் வைத்த அன்பில் ஒரு உறுதி நமக்கு வேண்டும். இயேசுவின் மேல் வைத்த ஒரு அன்பில் ஒரு ஆழம் நமக்கு வேண்டும், ஒரு நெருக்கம் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்டதான அன்பை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் பாருங்கள், அந்த சிலுவையை கண்டு அவன் பயந்து வேறெங்கோ செல்லவில்லை. அந்த சிலுவையின் மத்தியிலும் ஆண்டவரை தேடின, ஆண்டவருக்கென்று அந்த அன்பை பலப்படுத்தி கொண்டான். அந்த நேரத்திலும் கூட யோவானுக்கும் இயேசுக்கும் இருந்த நெருக்கமான அன்பை நம்மால் உணர முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இப்படிப்பட்டதான அன்பை நாம் வைத்திருக்கிறோமா ஆண்டவரிடத்துல? யோசிச்சு பாருங்க. சிலுவை என்றாலும் கூட ஆண்டவர் அருகில் வந்து நின்ற அந்த சீஷனுடைய அன்பு இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தோன்னே, ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதிச்சார் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறோம். அவருடைய அன்பிலிருந்து விலகி போகிற அநேகரை தான் பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை உண்மையாக பழைய அதே அகாப்பே அன்பை செலுத்துகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல செலுத்துகிறதான அன்பு அகாப்பே அன்பு. ஆனால் அதே போல் நாம் அவருக்கு மறுபடியும் அன்பு செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. வேதாகமத்தில் பழைய பாட்டிலும் கூட தானியேலை குறித்தும் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? சிங்க கபியிலும் அக்னி சூழிலும் பாருங்கள், எப்படிப்பட்டதான சிலுவையின் பாதை, எப்படிப்பட்டதான கடினமான பாதை, இப்படிப்பட்டதான சிலுவையின் பாதையிலும் கூட அவர்கள் உறுதியாய் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் நின்றார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக ராஜாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அன்பின் கயிறுகளால் அவர்கள் கட்டப்பட்டதினால் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் இருந்தார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்டதான வாழ்க்கையை தான் நாமும் வாழ
கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அன்பை நாம் செலுத்துகிறோமா? இல்லை ஏதோ தேவைக்காக மாத்திரம், ஏதோ கடமைக்காக மாத்திரம், ஏதோ ஒன்று எனக்கு தேவை அதனால் மாத்திரம் அன்பு செலுத்துகிறேன், அதற்கப்புறம் ஆண்டவரை நான் பின்வாங்கி போகிறேன், இல்லை கஷ்டத்தில் வந்தோன்னு ஆண்டவரை விட்டு நான் விலகி போகிறேன், மனுஷரை தேடி ஓடுறேன், அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் உண்மையான சீஷர்களாய் நாம் வாழ முடியாது. பாருங்க, இந்த உண்மையான சீஷன் ஆண்டவர் சிலுவையின் மத்தியில், சிலுவை வரைக்கும், சிலுவை இருந்த போதிலும் கூட ஆண்டவரை உண்மையாக தேடி ஆண்டவருடைய அன்பிலே பலப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதவசனம் நமக்கு சொல்கிறது, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த உலகத்தின் மத்தியிலும் நாம் நடக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வா என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவை வந்த உடனே, உபத்திரம் வந்த உடனே, பயம் வந்த உடனே, கவலை வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகி போகிற அன்பு உண்மையான அன்பு அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தில் அப்படி தான் நான் பார்க்க முடிகிறது. உண்மை, அவர்களிடத்தில் தேவையான காரியம் இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த அன்பு இருக்கிறது. அவரிடத்தில் காணப்படுகிறதான அந்த செல்வம் குறைந்த உடனே அந்த அன்பு கடந்து போகிறது. அவர்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் வந்த உடனே, அவர்கள் பாடுபடும் போது அவரிடத்தில் அன்பு செலுத்தினவர்கள்லாம் எங்கே போகிறார்கள் என்று சொல்லி தெரியாது. எத்தனையோ பேர் தன்னுடைய சாட்சியில் சொல்லுகிறதை நாம் தியானித்திருக்கிறோம். எத்தனையோ பேர் தன்னுடைய சாட்சியில் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, உலக அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான். மனுஷனுடைய அன்பை எப்போதுமே நீங்கள் யோசிக்காதீர்கள். மனிதனுடைய அன்பு அது தணிந்து போகிற அன்பு. தாய் தந்தை அன்பு ஒரு நாள் அது தணிந்து போகும். ஒருவேளை மனைவியுடைய அன்பு ஒரு நாள் அதுவும் தணிந்து போகும். ஆனால் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிறதான அன்பு அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பிற்கு ஈடாய் நாமும் கூட கஷ்டத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், சிலுவையின் மத்தியிலும் ஆண்டவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இருக்கும் இந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்கள் மேலே வச்ச அன்பை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, உங்களிடத்தில் நாங்களும் கூட சாமி அப்பா, இந்த யோவானை போல சிலுவையிலும் நாங்கள் உங்களிடத்தில் உறுதியான அன்பை வைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்டதான கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இது கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.